அனைவருக்கும் மாலை வணக்கம். மேரா யுவ பாரத், என்னுடைய இளைய பாரதம், தட் இஸ் மீன் என்னுடைய இளைய பாரதம், மேரா யுவ பாரத், அது ஷார்ட் ஃபார்ம் தான் மை பாரத். எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மற்றும் கல்லூரி அன்னை ஃபாத்திமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆலம்பட்டி, நாங்கள் 2 பேரும் இணைந்து மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டி நேற்றும் இன்னைக்கும் நடந்தது. இவ்விழாவின் நிறைவு விழாவுக்காக எங்களுடைய இந்த மண்ணின் மைந்தர், மக்களுக்கு சொந்தக்காரர், நம்மளுடைய அண்ணன் திரு ஆர்பி உதயகுமார் ஐயா அவர்களை வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம். மை பாரத், எங்களுடைய அருமையான இந்த இளைய பாரதத்துக்கு ஒரு இளைஞராக எப்பொழுதும் தேனி போல சுறுசுறுப்பாக, திடீர்னு சென்னையில் இருப்பாங்க, திடீர்னு குஜராத்தில் இருப்பாங்க, திடீர்னு மதுரையில் இருப்பாங்க, திடீர்னு டெல்லியில் இருப்பாங்க. ஸோ எனி டைம் ஆக்டிவாக 24/7 துருத்துருன்னு இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில இயக்குனர் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எங்களுடைய இயக்குனர் திரு செந்தில்குமார் சார் அவர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம்.
இக்கல்லூரியின் முதல்வர் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் உங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி பாதையில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தலைவனாகவும் இக்கல்லூரிக்கு முதல்வராகவும் செயல்பட்டிருக்கின்ற நம்மளுடைய முதல்வர் டாக்டர் தபசுகண்ணன் ஐயா அவர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு மிகவும் ஒரு அஸ்தி வேராக ஆணி வேராக NSS உடைய PO திரு டாக்டர் முனியாண்டி ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் என்றால், இன்றும் நேற்றும் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களுடைய முழு திறனையும் அவர்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்திய விளையாட்டு வீரர்களும் அதனை உற்சாகப்படுத்திய பார்வையாளர்களாகிய நீங்களும் தான் இவ்விழாவிற்கு மிகப்பெரிய கதாபாத்திரங்கள். உங்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விழாவிற்கு கூடுதல் சிறப்பாக நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, மக்களுடைய பிரதிநிதிகளாக கழக தொண்டர்களாக நம்மளுடைய அண்ணா கூட வந்திருக்கக்கூடிய அனைத்து கழக தொண்டர்களுக்கும் எங்களுடைய சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். பத்திரிகை துறை, காவல்துறை அனைவரும் நமக்காக மிக மிக முன்னுதாரணமாக இசைக்கருவி இயக்கிய நம்மளுடைய சகோதரர்களுக்கும் எங்களுடைய வரவேற்பை நான் பிராட்சித்தையாக்கி கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you, ma'am. Thank you for your warm welcome. தமிழின் இனிமையும் சமூக பொறுப்பின் மகத்துவத்தையும் இணைக்கும் எங்கள் மதிப்பிற்குரிய தமிழ்துறை தலைவர் மற்றும் NSS ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் முனியாண்டி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று பல வேளைகளுக்கிடையே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய தமிழகத்தினுடைய டெப்டி லீடர், தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், நம்மளோடு மக்களுக்காகவே சேவை செய்யக்கூடியவர்கள், மக்களுக்காகவே எப்பொழுதும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். நீங்கள்லாம் நினச்சே பார்க்க முடியாது. கரெக்டாக காலையில் 6 மணினா 6 o'clock, 5:30 மணி அதே டைம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக அது நான் ரொம்ப உங்களுடைய டெடிக்கேட்டட், உங்களுடைய சின்சியாரிட்டி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், தேனியை போல சுறுசுறுப்புள்ளவர். நிச்சயமாக அவர்கள் கூறியது போல முதலமைச்சரையும் அவர்கள் அமைச்சராக இங்கே வருவார்கள் என்று இந்த நேரத்திலே கூறி நாம் அனைவரும் உடன் இருக்க வேண்டும் என்று கேட்டு அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். என்னுடைய முதல்வர் நம்ம என்ன டைம் சொன்னாலும் எப்போ வேணாலும் அதை மாற்றி சொல்லும் போது வைக்கும் போதும் உறுதுணையாக தோளோடு தோள் நின்று நம்மளோட இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் வருகிறவன வரவேற்று முடித்துக்கொண்டு திரு முனியாண்டி அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Now I request our beloved principal sir and our HR manager Fazil sir to honor Mr. Sendil Kumar sir, State Director by Bharat, Chennai and Gujarat. Please accept our small token of love, sir. Thank you, sir. And now I request our beloved principal Fazil sir and our NSS coordinator Dr. Muniandi sir to honor our MLA
R.B. Uday Kumar, sir. Sir, please accept our love. செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயடில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று கூறி என் தமிழன்னையை முதலில் வணங்கி, நமது இந்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் துறையின் சார்பாக மதுரை மாவட்ட அளவிலாக நடைபெறக்கூடிய விளையாட்டுப் போட்டி மை பாரத் மதுரை மாவட்ட அளவில் மை பாரத் சார்பாக மதுரை மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் விளையாட்டுப் போட்டி நமது கல்லூரியில் நடைபெறுவதற்கு எங்களுக்கு முதலில் அனுமதி அளித்த நமது கல்லூரியுடைய தாளாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நிகழ்வினை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த நமது மாநில இயக்குனர், மை பாரத்தினுடைய மாநில இயக்குனர் மரியாதைக்குரிய செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் அன்னை ஃபாத்திமா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்தேறும். அந்த நிகழ்விற்கு பல நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்முடைய இந்த விழா மேடையில் தலைமை தாங்கி நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாகி தன் பொல்லா சிறகனை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்ற ஒரு முதுமொழி உண்டு. என்னதான் வான்கோழி மயில் போல தோகையை விரித்து ஆடினாலும் அதில் மயில் ஆகாது என்ற கூற்றிற்கு இணங்க எத்தனையோ இந்த தமிழகத்திலே எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இருந்தாலும் இவரை போல் இந்த மண்ணுலகில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பண்புள்ளம் கொண்டவராக எவரும் இருக்க முடியாது என்ற மாண்புமை தங்கிய எங்களது மேனாள் முப்பெரும் துறையினுடைய அமைச்சர் இன்றைய இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்து இந்த திருமங்கலம் மண்ணிலே மக்களுக்கு பல சேவைகளை ஆற்றி வரக்கூடிய எங்கள் அருமைக்குரிய அண்ணன் R.B. உதயகுமார் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்த ஒப்புதல் அளித்தமைக்கு அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த பாதம் தொட்டு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் எந்த ஒரு நிகழ்வையும் எங்களுக்கு நடத்துவதற்கு அனுமதி அளித்து அதை சீரோடும் சிறப்போடும் நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் நன்னறிவு பாதையில் அழைத்து செல்லக்கூடிய எங்கள் ஆற்றல் சால் முதல்வர் முனைவர் தபசுக்கண்ணனை அவர்களும் இந்த விழாமேடையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விளையாட்டுப் போட்டி நடத்துவதற்கு அனுமதி அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு இங்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது வருகை தந்திருக்கக்கூடிய நமது கழக தொண்டர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த உடற்கல்வித்துறையினுடைய உடற்கல்வி இயக்குனர் செந்தில்குமார், மகாலட்சுமி அம்மா அவர்கள் ஆகியோரையும் இந்த வேளையில் நன்றி உணர்வோடு பார்க்கின்றோம். மற்றும் மாணவ செல்வங்கள் இல்லை என்றால் எந்த ஒரு நிகழ்வும் சிறப்பு பெறாது. அந்த வகையில் இந்த இரண்டு நாட்களும் நமது மாணவர்கள் தோளோடு தோள் நின்று பல்வேறு விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் பரிசளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று நமக்கு எல்லா வகையிலும் எந்த ஒரு நிகழ்வு நடைபெறுவது என்று சொன்னாலும் நம் கல்லூரியில் இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அலுவலர்களாகிய பாசில் மற்றும் அருண், சுந்தரம் இவர்கள் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு நிகழ்வையும் நம்மால் நடத்த இயலாது. அந்த வகையில் நமது இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய பாசில் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வையும் எங்களுக்கு எடுத்து கூறி இந்த நிகழ்வை இப்படித்தான் நடத்த வேண்டும் சொல்லி எங்களுக்கு தோளோடு தோள் நின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொருவரும் பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த ஒரு நிகழ்வு அன்னை ஃபாத்திமா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்தாலும் அது சிறப்பாக
நடக்கும். அதற்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய மேனாள் அமைச்சர், முப்பெரும் துறை அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்பி உதயகுமார் ஐயா அவர்களை இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி சிறப்பு செய்யுமாறு தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ரொம்ப கஷ்டமானது என்னென்னா, ஒரு தடவை கைத்தட்டலாம், ஓயாமல் கைத்தட்டலாமா? பிரின்ஸிபல் வந்ததுலேருந்து இப்படின்னா அவங்க எங்கே கைத்தட்டணுமோ அங்கே தட்டுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் நம்ம தவுசு கண்ணன் அவர்களே. ஒன்றும் இல்லை, உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பாண்டியரா அவர் பாருங்கள், உங்கள் பேரை சொன்னோன்னே எப்படி கை தட்டுறாங்க பாருங்கள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், மை பாரத் மதுரை டிஸ்ட்ரிக்டினுடைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கிளைமேக்ஸில் என்னை கூட்டிகிட்டு வந்து உங்கள் இடத்துல பரிசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் உங்களை போல் என்எஸ்எஸில் இருந்து மதுரை தியாகராஜர் கல்லூரியில் ரிப்பப்ளிக் டே பரேடில் டெல்லியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்எஸ்எஸில் ஸ்டேட் லெவலில் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸில் அவார்டு வாங்கக்கூடிய பெருமையும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேரியரில் இப்போது 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதில் திருமங்கலத்தில் 10 ஆண்டு, 5 ஆண்டு சாத்தூரில். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 2011 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்தில் அமைச்சராக கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஸ்போர்ட்ஸ் அண்டு யூத் அஃபேரில் எனக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ரெவென்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்தாங்க. 2021 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கஜா சைக்ளோன், இது பிக் சைக்ளோன் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அந்த சைக்ளோனில் ஒரு ஹியூமன் லாஸ் இல்லாமல் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி ஐக்கிய நாட்டு சபையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு பாராட்ட பெற்றது என்பதையெல்லாம் உங்களிடத்தில் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் நாளைய முதலமைச்சரும் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக கொரோனா காலத்தில் இந்த தமிழகத்தை காப்பாற்றிய பெருமைக்கு வரலாற்றுக்கும் சொந்தக்காரர். எங்களை எல்லாம் இன்றைக்கு தாயாக தெய்வமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், உங்களுக்கெல்லாம் மாணவ செல்வங்கள் கொரோனா காலத்தில் மன உளைச்சலோடு இருக்கிற போது எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் நடத்த முடியாது. ஏன்னா வெளியவே வர முடியாது, அப்புறம் எங்கே எக்ஸாம் நடத்துறது? அப்போ உங்கள் சார்பாக நாங்கள் கொண்டு போய் அதை தகவலை சொல்லும்போது பரீட்சையே எழுதாமல் பாஸுன்னு நாங்கள் அறிவித்தோம் அந்த கவர்மெண்ட்டில். ஏன்னா கைத்தட்டு பத்த மாட்டேங்குது, நமக்கு பிடிச்சதே அதானே. என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நான் உங்களிடத்தில் அறிவுரை சொல்வதற்காகவோ போதனை செய்வதற்காகவோ வரவில்லை. என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பாக, அரிய சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொண்டு, பொதுவாக நம்ம விரும்புகிறது எப்பவுமே நமக்கு கிடைக்காது. கிடைச்சதை நம்ம விரும்பணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த லெவலில் இருந்தாலும் சரி. இப்போது நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரியில் போகும்போது அமெரிக்கன் கல்லூரியில் ராயல் பிகாமில் சேர்ந்துடலான்னு முயற்சி பண்ணேன். ஆனால் எனக்கு தியாகராஜர் காலேஜ் தான் கிடச்சிது. பசங்களாம் சொன்னாங்க, மாப்பிள்ளை அங்கே போனேன்னா தமிழ் பட்டையும் கொட்டையுமா போட்டுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு மந்திரமெல்லாம் சொல்லணும், காயத்ரி மந்திரம் அதெல்லாம் சொல்லணும்.
ஆனால் பாருங்கள், நான் அமெரிக்கன் காலேஜில் போயிருந்தேன்னா என்னுடைய கேரியர் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தியாகராஜர் கல்லூரி போகிற போது அங்கே மண்டே ஆனால் சோமவாரம் விரதம் இருக்கணும், காலையில் ஆனால் காயத்ரி மந்திரம் சொல்லணும், குளிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை பார்க்கணும். இப்படி ஒரு சம்பிரதாயங்கள் எல்லாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு தியாகராஜர் கல்லூரியில் பிகாமில் கிடச்சிது. இங்கே எப்படி நீங்கள் கனவுகளோடு உட்காந்துருக்கீங்களோ அதே போல் பிகாம் படிக்கிற போது நாங்கள் சட்டையெல்லாம் கழட்டி விட்டு இப்படி தூக்கி விட்டு, மாப்பிள்ளை பிகாம் முடித்த உடனே இந்தியன் பேங்கில் நான் தாண்டா மேனேஜர் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லிக்கிறது உண்டு. அப்போது எங்களுடைய ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் ப்ரொஃபஸர் வரும்போது, தம்பிகளாக நீங்கள்லாம் கனவுகளோடு இருப்பீங்க, பிகாம் முடித்த உடனே உங்களை வெளியே வரவேற்கிறதுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, பரோடா எல்லாம் தயாராக இருக்கிறதா நீங்கள் கனவோடு இருப்பீங்க. நான் ஒரு உண்மையை உங்களிடத்தில் சொல்லணும். உங்களுக்கு முன்னாடி பிகாம் முடிச்சுட்டு 2 லட்சம் பேர் க்யூவில் காத்திருக்காங்க தம்பி, நீங்கள் 2 லட்சத்தில் ஒருத்தராக வரணுன்னொடனே எங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி விழுந்துச்சு. உடனே என்ன சார், அப்போ பிகாம் படித்தா பேங்க்கில் மேனேஜர் ஆக முடியாதா? எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் மேனேஜர் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு. மேனேஜர் ஆகிறதுக்கு தான் படிக்கிறோம், ஆனால் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி விடுங்க, நாங்கள் ஆடிட்டருக்கு படித்து நாங்கள் ஆடிட்டர் ஆயிரோம் அப்படின்னு முயற்சி பண்ணோம், அது வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்கு பிறகு என்ன வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் முடித்தோடனே மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் வாய்ப்பு கிடைச்சிது. மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸு நம்ம மதுரையில் இருக்குது. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் மும்பைக்கு பிறகு நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடியது. இப்போ சோசியாலஜி நிறையா இருக்குது. சோசியல் ஒர்க்கில் சைக்காலஜி இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கும், ஹவு டு ஹேண்ட்லிங் த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது தான் இப்போ வெரி இம்பார்ட்டண்ட்டு தாட்ஸாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியமான தேவையாகவும் இருக்குது. அப்போ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு எங்கடா போகிறது அப்படின்னா, அப்புறம் ஒன்றும் வழி தெரியல. அதுக்கு பிறகு மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் லா படித்தோம். படிக்கிற போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் விங்கில் பங்கேற்று இன்றைக்கு நான் 3 முறை எம்எல்ஏவாகவும் 15 ஆண்டுகள் எம்எல்ஏவாகவும் 10 ஆண்டு அமைச்சராகவும் இப்போது டெப்டி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி என்று சொன்னால் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, கிடைத்ததை விரும்பிய காரணத்தினாலே நான் இன்றைக்கு இவர்கள் என்னை சீஃப் கெஸ்டாக அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்களும் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களும் என்னுடைய வாழ்க்கையில் என் தாய் தந்தையருக்கு மேலே தெய்வத்துக்கு இணையாக அந்த பங்களிப்பு. செந்தில்குமாரை பொறுத்தளவில் நான் அமைச்சராக இருக்கிற காலத்திலிருந்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டில் என்னை அழைப்பார். காலையில் 5 மணிக்கெலாம் சைக்கிள் ரேஸ் இருக்குது, மராத்தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் டைரக்டராக வந்திருக்கிறாரு. மை பாரத்தில் குஜராத் என்று 3 மாநிலங்களுக்கு அவர் பொறுப்பாக இருக்கிறார். ஒரு துடிப்பு மிக்க, எனக்கு தெரிஞ்சு நானும் நேரு யுகேந்திரா, அதுதான் இப்போ மை பாரத் என்கிற ஒரு திருப்பெயரிலே அழைக்கப்படுகிறது. ஆகவே நானும் ஓரளவு அதை அறிந்த காரணத்தினாலே, பொதுவாக டைரக்டர் என்று சொன்னால் அவர்கள் உத்தரவோடு நின்று விடுவார்கள். ஆனால் உத்தரவு போடுவது மட்டுமல்ல, அதை உதவியாக நின்று நடத்தி காட்டக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான் நம்முடைய செந்தில்குமார். அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அன்பு சகோதரி மீனாட்சி அவர்கள் இங்கே இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக 2 நாட்கள் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த கல்லூரியுடைய தாளாளர் எனக்கு நெருங்கிய உறவு கொண்டவர். நானும் அவரும் மாப்பிள்ளை மாமா என்று அழைக்கக்கூடிய வகையில் இந்த கல்லூரியில் பல முன்னேற்றங்களுக்கு நானும் அவரோடு இணைந்து அடித்தளமாக இருந்திருக்கிறேன். அந்த பெருமையோடு அவரை வணங்கி MS ஷா அவர்கள் மீண்டும் இந்த கல்லூரி இந்த தென் தமிழகத்திலே ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய வகையில் உயர வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, அந்த பொறுப்பை இன்றைக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ட்ரெஷரர் MS சகிலா ஷா அவர்களுக்கும், இன்றைக்கு இந்த நிர்வாகத்தை மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக மிஸ்டர் ஃபாசில் அவர்களுக்கும், என்னுடைய உறவுக்காரராகவும் இந்த கல்லூரியுடைய முதல்வராகவும் முதலமைச்சரை இங்கே அழைத்து வர வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளையிட்டிருக்கின்ற தபசு கண்ணன் பிரின்சிபல் அவர்கள் கருப்பு கண்ணனாக இங்கே இருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து,
ஏன்னா கண்ணன்னா கருப்புன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு கருப்பாக இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய தென் தமிழகத்தினுடைய ஒரு விவாதம் வரணும்ல. ஏன்னா நான் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, நீங்களும் பேசினா தானே அது லிசனிங் இருக்குன்னு அர்த்தம். அதோடு தம்பி முனியாண்டி பொறுத்தளவுக்கு ஸ்மார்ட் முனியாண்டி முதல்ல வந்து நல்லா சிறப்பாக நிறைய நிகழ்வுகளை என்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள். எப்பயுமே அவர் ஒரு ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் வச்சுருப்பார் தனியாக. ஆகவே முனியாண்டி அவர்களுக்கும் வோட் ஆஃப் தேங்க்ஸ் நிறைவாக பிரீதாவா வோட் ஆஃப் தேங்க்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இப்போது உங்களுக்கு இந்த கல்லூரியில் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய அன்னை ஃபாத்திமா கல்லூரியில் என்னோடு இந்த பகுதியில் அன்பழகன் அவர்களும் நம்முடைய ஜெகன் அவர்களும் அவங்க தான் இந்த பகுதியுடைய சேர்மனாக இருந்தாங்க. இப்போது எங்களுடைய பார்ட்டி ஆக்டிவிட்டீஸாக இருக்காங்க. அதே போல் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏகே போஸ் அவருடைய தவப்புதல்வன் ஏகேபி சிவசுப்பிரமணியம் அவர்கள், செல்வம் அவர்களும், இங்கே வருகை தந்திருக்கிற கண்ணன் அவர்களும், அதே போல் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் மூத்தவர் இந்த பகுதியில் கழகத்தை வளர்த்தெடுத்த அண்ணன் ஆண்டிச்சாமி அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இது ஒரு தேர்தல் காலம், இந்த தேர்தலில் இருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டுகோளாக வைத்துவிட்டு என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். இந்த காலம் என்பது மிகவும் உங்களுடைய லைஃப் கேரியரில் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய பெற்றோர்களும் சரி, உங்களுடைய ஆசிரியர்களும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, உங்களுடைய உறவுகளும் சரி உங்கள் மேலே பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன். தம்பி எப்படியாவது படித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றிரு, எப்படியாவது வேலைக்கு போய் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிரு, எப்படியாவது போய் அம்மாவை காப்பாற்று, அப்பாவை காப்பாற்று, அண்ணனை காப்பாற்று, தங்கச்சியை காப்பாற்று, கரையேற்றணும் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு போனாலும் சரி, நட்போடு நம்ம ஷேர் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வரும்போது ஒரு ஃப்ரீ பேர்டாக நண்பர்களோட அந்த கவலையெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது ரொம்ப உங்களுக்கு பிடித்தமான பயணமாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எத்தனை நாளைக்கு நம்ம இந்த பயணத்தை நம்ம தொடர முடியும்? 3 years 5 yearsக்கு அப்புறம் உங்களை கொண்டு போய் காம்படிஷனில் விட்டுருவாங்க. காம்படிஷன் சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்லாம் இல்லை, ஸ்டேட் காம்படிஷன்லாம் இல்லை, வேர்ல்டு காம்படிஷன், நேஷ்னல் லெவல் காம்படிஷன். யூ ஹாவ் டு ஃபேஸ் இட் த நேஷ்னல் லெவல் காம்படிஷன். அதனால் நீங்கள் உங்களுடைய பார்வை என்பது இட் ஷுட் பி அ லாங் விஷன், அதர்வைஸ் யூ கான்ட் டூ எனிதிங். நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஓகே, ஐ அக்செப்ட், ஐ அக்ரி வித் யூ. யார்கிட்ட போய் கேட்டாலும் ஐ வாண்ட் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் என்று சொல்லுகிற போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை வரவேற்கிறேன், அதை அங்கீகரிக்கிறேன். ஆனால் வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? இதற்கு உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. எல்லாருமே ஜெயிக்கணும்னு விரும்புகிறோம், எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும்னு விரும்புகிறோம், எல்லோருமே நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும்னு நம்மளும் விரும்புகிறோம். ஆனால் முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் வந்து உழைப்பு இருக்குது, உங்களுடைய நேரம் இருக்குது. இது எல்லாம் விட நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, நம்ம கோகுலக்கண்ணன் கருப்பு கண்ணன் காலையில் வந்தோன்னா வந்தாலும் கவலைப்படக்கூடாது. நம்ம டோன்ட் கேர், எல்லாமே டோன்ட் கேராக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் பி ஷெட்யூல்டு இன் யுவர் லைஃப். நீங்களே அதை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறணும். இப்போ பிரின்ஸிபல் சொல்கிறாரு, உங்கள் வாத்தியார் சொல்கிறாரு, உங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, அது வந்து உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, உங்களுடைய பிரதர் நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, உங்கள் அங்கிள் யார் வந்தாலும் சரி. முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 100 ரூபாய்க்கு இந்த அங்கே போய் மோடி லெட்டை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, நல்லா படிக்கிறியாடா கண்ணு, நல்லா படிக்கணும்டா, கலெக்டர் ஆகணும்டா, வக்கீல் ஆகணும்டா, ஜட்ஜ் ஆகணும்டா, டாக்டர் ஆகணும்டா. ஒருத்தர் எத்தனைடா ஆகுறது, எதையாவது ஒன்று சொல்லுங்கடா சாமிகளா. வர்றவங்கெல்லாம் வந்தவுடனே நமக்கு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க.
ஆனால் அதில் இருக்கிற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அது இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. கையில் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அது போர்வையை மூடிக்கிட்டு என் பிள்ளைங்கள்லாம் உள்ளுக்குள்ளே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்கன்னா ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ட்விட்டர் பார்க்குறோம், இன்னும் பேர் நிறைய பேர் எனக்கும் தெரியல. நானும் தகவல் தொழில்நுட்பம் இருக்கிற போது இந்த டிக்டாக்கு அதெல்லாம் நாங்களும் ரத்து செஞ்சோம். ஏறத்தாழ 43 செயலியை வந்து ரத்து செஞ்சோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸுடைய கேரியர் வந்து இதாக இருக்குது. ஆன்லைனுடைய சூதாட்டம் கேம்பிளிங் எல்லாம் நாங்கள் ரத்து செஞ்சோம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது. ஆகவே நிறைவாக நான் ஒன்று சொல்லுகிறேன், டைவர்ஷன், உங்களுடைய மைண்டு, உங்களுடைய கவனம் எல்லாம் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி இந்த கல்லூரிக்கு வர்றதுக்குள்ளாக மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை அட்வைஸாக எடுத்துக்கக்கூடாது, மை எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து இந்த கல்லூரிக்கு வர்றதுக்குள்ளாக உங்களுக்கு 100 டைவர்ஷன் இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்போ அந்த டைவர்ஷன் வருகிற போது அந்த டைவர்ட் ஆகி நீங்களாக போயிடக்கூடாது, உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இப்போ இங்கே இருக்கிறதே கேர்ள்ஸ் இங்கே சைடில் இருக்கீங்க, பாய்ஸ் இந்த சைடு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன் மை அப்சர்வேஷன் கேர்ள்ஸில் ஒரு 90% இந்த மொட்டை மண்ணை என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு ஒரு 90% இருப்பாங்க. ஒரு 10% த பிசிக்கல் ப்ரெசன்ஸ் இஸ் ஹியர், த மைண்ட் இஸ் சம்வேர் எல்ஸ். எங்கேயோ இருக்கும், அப்படியே தட்டி விட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும். அமெரிக்காவுக்கு போகும், லண்டனுக்கு போகும், ஜப்பானுக்கு போகும், ரஷ்யாவுக்கு போகும். எதுவுமே விசா எதுவுமே தேவையில்லை. எங்கள் சிங்கக்குட்டிகள் இருக்கிறாங்கல்ல, மாப்பிள்ளை அவன் அப்படி தாண்டா பேசுவான், அவன் வந்து எதனா அவன் பேசிக்கிட்டே இருப்பாங்க 2 பேர், எதை பற்றியும் லிசனிங். அப்போ ஒரு லீடர்ஷிப்புக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு யூ ஷுட் லிசன். எங்கே ப்ராப்ளம் வருது? நீங்கள் காலையில் போய், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. என் குழந்தை காலையில் நான் அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருப்பேன். அன்பழகன் ஃபோன் பண்ணுவாரானே, 6 மணிக்கெல்லாம் 10,000 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருப்பேன். அப்போ தான் என் குழந்தை ஓடி வந்து அப்பான்னு சொல்லுவாள். இருப்பா, என்னடா வேணும்? அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குடா அப்படின்னா என் குழந்தை ஆசையோட சி வாண்ட் சே சம்திங். அவள் ஏதோ ஒன்று சொல்ல வர்றா, ஆனால் எனக்கு நேரம் இல்லை, என்னால் லிசன் பண்ண முடியல. நான் பெத்த பிள்ளைனுடைய அந்த வார்த்தையை கேட்பதற்கும் லிசன் பண்ணுவதற்கும் எனக்கு நேரம் இல்லை. நான் என்ன போய் சாதிக்க போகிறேன்? பேரண்ட்ஸ் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸு லிசன் பண்ணுங்கடான்னா அவன் மாப்பிள்ளை உன் கதையெல்லாம் வீட்டில் போய் வைடா மாப்பிள்ளை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ எங்கே பிரச்சனை வருது? லிசனிங். என்னுடைய கருத்தை கேட்பதற்கு இந்த பூமியிலே ஆள் இல்லையா? டீச்சர்கிட்ட வந்து சொன்னால் உன் கதையை சொல்கிறேன், என் கதை பெருங்கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீச்சர் ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ எங்கே ஏன் 2 பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வருது? நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எல்லோரும் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இல்லை. நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சு, இந்த மாப்பிள்ளை பெஞ்சு பூரா ஒன்று சேருவானுங்க. மாப்பிள்ளை அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா உட்காருவோம். ஏன்னா இவன் சொல்கிறத இவன் கேட்பான், அவன் சொல்கிறது இவன் கேட்பான். படிக்கிறவன் சொல்கிறத நமக்கு கேட்டால் கசக்கும். நம்ம மாப்பிள்ளை அவன் ஏதாவது ஃபார்முலா சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் பக்கத்தில் போயிடாது, அவன் பெரிய சயின்டிஸ்ட்டு, அவன் பக்கத்தில் நம்ம போகக்கூடாது. அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் யூ ஷுட் லிசன் சம்திங். கொஞ்சம் நீங்கள் அதுக்காக நீங்கள் டைம் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் லேர்ன் மோர் திங். கொஞ்சம் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லேர்னிங் இருக்கும், அஃபெக்ஷன் வரும், அட்ராக்ஷன் வரும். இப்போ செந்தில்குமார் வந்து என்கிட்ட சொல்கிறாருன்னா நான் வந்தேன்னா அவர் பார்ப்பார், மீனாட்சி அடுத்ததுலேருந்து இவரை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார், செந்தில்குமார் சார் குஜராத், ஆமாம் குஜராத்தில் உங்களை பார்த்தேனே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரமாதம் ஆக்ஷன், அடுத்த ப்ரோக்ராமில் இவர் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி செந்தில்குமார் சொல்லிடுறோம். சும்மா ப்ரைஸ் பண்ணி பேச கற்றுக்கங்க, ஃப்ரெண்ட்ஸில், ரிலேட்டிவ்ஸில், நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில். அப்போ வந்து லிசனிங் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் பேசவே முடியும். இப்போ வரும்போது தான் எனக்கு சொன்னார் உங்கள் பிரின்ஸிபல், நான் வந்து தென்காசி சொந்தக்காரன், அப்போ நம்ம உறவினர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் குட்டியப்பான்னு ஒரு எம்எல்ஏ அங்கே இருக்கார். அப்படி ஒரு உறவுகளை ஏற்படுத்திக்கிற போது தான் நம்ம ஒரு செக்யூர்டாக நம்முடைய ஜேர்னி இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். யார் நம்மளை பாதுகாப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை நம்ம தான் முதல்ல பாதுகாக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லாம்
நான் அதை இங்கே அரசியல் மேடையாக பேச வரவில்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது மிகவும் நமக்கு கவலைக்குரியதாக இருக்கிறது. அதிலே உங்களை நீங்கள் பாதுகாக்க கொள்ள வேண்டும். எகெயின் ஐ கம் டு த பாயிண்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, ஃபேமிலிஸ்குள்ளே லிசன் பண்ணுங்க. லிசனிங் இருந்துச்சுன்னா லேர்னிங் இருக்கும். லேர்னிங் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு லீடர்ஷிப் வந்துடும் எல்லா காரியங்களிலும். நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்களை மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கிற போது நேஷனல் இன்டகிரேஷன் யூத் கேம்ப், ஸ்போர்ட்ஸ் கேம்ப், இப்படி பல கேம்புகளை நாங்கள் பங்கேற்ற காரணத்தினால தான் ஹவு டு ஹேண்டில் த ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ற வகையில் அவர்களை கையாள்வது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டஃபஸ்ட் ஜாப். இப்போ நான் சொன்ன லிசனிங், லேர்னிங்லாம் எப்போ வரும்? கான்சன்ட்ரேஷன். பொதுவாக எங்கள் சிங்கக்குட்டிகளுக்கெல்லாம் அந்த கான்சன்ட்ரேஷன்றது ரொம்ப டஃப்பான ஒன்று. ஒரு திரைப்படம் போனாலே அதில் ஒரு காமெடி இருக்கணும், ஒரு நகைச்சுவையில் ஒரு சண்டை இருக்கணும், ஒரு பாடல் காட்சி இருக்கணும், பிடிச்ச ஹீரோ இருக்கணும், பிடிச்ச ஹீரோயின் இருக்கணும். இத்தனையும் இருந்தாலுமே அந்த 2.5 hours வரும்போது ஒரு இடைவெளி விடணும், ஒரு பாப்கார்ன் சாப்பிட்ணும், ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்ணும், முறுக்கு சாப்பிட்ணும். அப்பயுமே நம்ம 2.5 hours கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது பிடிச்ச படத்தில். அப்போ பிடிச்ச பாடத்தில் நம்ம கான்சென்ட்ரேஷன், ஐ ஃப்ராங்க்லி சேட், நீங்கள் ஒரு 10,000 எலிஃபண்ட் யானையை வச்சு ரோப் போட்டு இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி தான் மனசு. உங்களை ஒரு நிலைப்படுத்துறது என்பது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு தான் இப்போ யோகா அது இதுன்னு நிறையா இப்போ கற்றுத்தராங்க. ஆகவே அன்பான மாணவ செல்வங்களே, கான்சென்ட்ரேஷன் எந்த இடத்துக்கு போனாலும், கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் போனீங்கனாலும் சரி, நீங்கள் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு லேர்னிங் வந்துகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக லீடர்ஷிப் வந்துடும். ஆகவே என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, விளையாட்டு வீரர்கள், வெற்றி பெற்ற வீரர்கள், அன்னை ஃபாத்திமா ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், இந்த இளைய சமுதாயம், இந்த மாணவ சமுதாயம் தான் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறீங்க. இப்போ சில இதில் உங்கள் பேரண்ட்ஸு ரொம்ப வசதி வாய்ப்போட ஒரு 100 ஏக்கர் நிலம், விவசாயம், வீடு, காரு எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே போல் நம்முடைய தங்கங்களுடைய பேரண்ட்ஸும் அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி வச்சுருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம எல்லோரும் இங்கே ஒரே இடத்துல உட்காரோம். இங்கே கிளாஸ் ரூமில் வரும்போது 1000 ஏக்கர் இருக்கிற பையனும் இங்கே தான் உட்காருவார், 1 ஏக்கர் கூட இல்லாமல் விவசாயம் இருக்கிற ஒரு பிள்ளையும் இங்கே தான் உட்காருவாங்க. அப்போ எங்கே சமதர்மம் வருது, எங்கே ஈக்குவலிட்டி இருக்கும்னா அந்த கிளாஸ் ரூமில் தான் நமக்கு ஈக்குவலிட்டி இருக்கும். வீட்டுக்கு ஒரு கார் வச்சுருப்பார், நம்பர்ஸ்க்கு ஒரு கார் வச்சுருப்பார், ஆனால் நம்ம கூட ஈக்குவலாக பழகுவார், நம்ம பஸ்ஸை பிடிச்சி வருவோம். அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல அடித்தளம், ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அமைச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் 100% ஐ அஷ்யூர்ட். நீங்கள் இப்போ அமைக்கிற அடித்தளம் தான் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும் என்பதை சொல்லி, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வெற்றி பெற இருக்கிற மாணவர்களுக்கும் நான் அறிவுரையாக சொல்லவில்லை, என் அனுபவங்களை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். நிறைவாக ஒரு 2 minutes எக்ஸசைஸ். உங்களுடைய உட்கார்ந்திருந்த இடத்துல நான் சொல்வதை நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், நான் சொல்வதை நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும். செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு எல்லாரும் அப்படியே கையை தூக்குங்க, அப்படியே கையை தூக்குங்க, அப்படியே கையை இறக்குங்க, மறுபடியும் கையை தூக்குங்க, அப்படியே தாட்டா காட்டுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு. அப்படியே கையை இறக்குங்க, அப்படி மறுபடியும் கையை தூக்குங்க. எல்லாரும் அப்படியே கன்னத்தில் கொண்டு வந்து கையை வைங்க. இப்போ எத்தனை பேர் கன்னத்தில் வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் நாடியில் வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் இப்போ இதில் சில பேர் எச்சரிக்கையாக கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொன்னேன், கன்னத்தில் வச்சுட்டீங்க. ஆனால் சில பேர் என்ன, அவன் என்னத்தை செய்கிறானோ அதை செய்டாவேன்னுட்டான், அது மொட்டை மண்டை நாடியில் வைக்கிறானா நாடியில் வைடான்னு சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். ஆகவே என் அன்பார்ந்த மாணவர்களே, நாம்
உழைக்காமல் துருப்பிடித்து தேய்ந்து போவதை காட்டிலும் உழைத்து தேய்ந்து போனால் இந்த உலகம் உங்களை போற்றி வணங்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பி ஏ ரோமன் இன் ரோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எம்எல்ஏ சாருக்கு தெரியும் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தி மாப்ன்ட்டு. சாரோட ஸ்பீச்சை நான் கள்ளிக்குடியில் பார்த்துருக்கேன். அந்த கிராம மக்கள் இதே மாதிரி உறைஞ்சி போய் உக்காந்துருந்தாங்க. அவரே வந்து இங்கே காலேஜில் ஒரு 17-18 வயசு பசங்கிட்ட பேசுகிறாரு, அதே ரியாக்ஷன். தேங்க்யூ சார். அண்ட் ஒன் மோர் திங், யூ ஆல் நோ தட் நம்ம கல்லூரியில் வந்து இந்தியாவோட பல மாநிலத்தில் இருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. ஸோ தமிழில் பேசுவாரா இல்லை எப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அகெயின் தேங்க்யூ ஃபார் பீயிங் பைலிங்குவல் சார். தேங்க்யூ ஸோ மச். Now I request our beloved principal sir to address the gathering. Please welcome sir. Chief guest of today's August occasion, our son of soil, multifaceted personality, so many feathers on his cap, our beloved, most honorable former minister, now the deputy opposition party leader. There are so many feathers on his cap. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம், சொல்கிறது இருந்தாலும். So our today's hero, chief guest of today's August occasion, Mr. Udayakumar sir, our MLA, அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சன் ஆஃப் சாயில் ஒன்று. ரெண்டாவது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 2 பேருக்கு தான். ஒன்று பீப்புள் பிரசிடென்ட். ஹூ இஸ் த பீப்புள் பிரசிடென்ட்? யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பீப்புள் எம்எல்ஏ அப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே சொல்லக்கூடிய பீப்புள் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏவா மினிஸ்டரா எல்லாமே எல்லா பன்முகத்தையும் பார்க்குறாங்க மனுஷங்கள். பிகாஸ் ஹீ இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் அவர்ஸ். நம்ம நாட் ஓன்லி இன் த கான்ஸ்டியூன்சி ஆஃப் திருமங்கலம், தமிழ்நாடு, இந்தியா, இந்தியாவே வந்து அவருடைய சாருடைய லீடர்ஷிப்பில் வந்து பெருமை கொண்டுச்சு. இல்லை யூத் வெல்ஃபேரில் இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு தமிழ்நாடு மினிஸ்ட்ரி. ஸோ அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் அம்மா வந்து மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மற்றது மாதிரிலாம் கிடையாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கள சூப்பர், வெரி குட், எக்ஸாம்பிளரி, எக்ஸலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலை. யார் சொன்னா? ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிச்சு. நம்ம ஒரு தமிழரை பார்த்து, அதுவும் நம்ம தென் தமிழகத்தை உள்ள ஒரு மனிதரை பார்த்து, நீ நல்ல சூப்பர் பண்ணியிருக்கிற, இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பண்ண முடியல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராலையும் ஓரளவு கூட பண்ண முடியல. பட் அந்த காலத்தில் 0 மார்டாலிட்டி ரேட், 0 டெத் ரேட் கண்டிப்பாக இருந்துச்சு. அது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி ஆஃப் யுஎன் எல்லாம் இருந்து இருக்கு, ஐநா சபையினுடைய குறிப்பேடில் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல் ஆளாக போய் நானும் இருக்கேன் உனக்கு அப்படின்னு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பீப்புள் எம்எல்ஏ, பீப்புள் எம்எல்ஏ அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னைக்கு அவரை வந்து ஒரு அண்ணனாக பார்க்குறாங்க, தம்பியாக பார்க்குறாங்க, மாமாவை பார்க்குறாங்க, மச்சனா, எல்லா உறவோடையும் அவரும் பார்க்குறாரு, நம்ம மக்கள்களும் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமை அவருக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த காட்ஸ் கிஃப்ட், பிளெஸிங்ஸ் ஆஃப் த காட் அல்மைட்டி. எல்லாருக்கும் அதை அமையாது. ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது யாருனாலும் போய் எப்போனாலும் அவரை வந்து போய் மூவ் பண்ணலாம். ஒரு எளிமைக்கு சொந்தக்காரர். உண்மை, ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலாளரை போய் நம்ம பார்க்க முடியாது.
மாவட்ட செயலாளரை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதரை வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது, மினிஸ்டராக இருக்கும்பொழுதுமே பார்த்துருக்குறோம். ஆனால் ஈஸியாக போய் நம்ம மூவ் பண்ணலாம், பேசலாம், நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ எத்தனையோ எம்எல்ஏக்களை பார்த்துருக்கோம், மினிஸ்டரை பார்த்துருக்கோம், சீஃப் மினிஸ்டரை கூட பார்த்துருக்குறோம், டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை பார்த்துருக்குறோம், எல்லாரையும் பார்த்துருக்குறோம். ஆனாலும் இந்த ஒரு மனிதரை மனிதராக்குவது வந்து கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு சொந்தக்காரர் நமது அன்பிற்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்கள். அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இது வந்து ஸோ உங்களில் ஒருவனாக வந்து நான் சொல்கிறேன். இந்த கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிய 2018 தெரியும். 2018 போய் நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் போய் கேட்குறோம். உடனே ஃபோன் பண்ணி நைட்டு 10:30 மணிக்கு போகிறோம். ஃபோன் பண்ணி ஒருவர்கிட்ட சொல்கிறார், யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட. ஸோ வர்றது வந்து எங்கள் மாமா காலேஜ், உடனே செஞ்சு கொடு அப்படின்னு. நைட்டோட நைட்டாக 12 மணிக்கு ஆர்டரை வாங்குகிறோம். இது யாரால் முடியுது அப்படின்னா நமது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொண்ட ஒருவரால் தான் முடியும். ஏன்னா இது எனக்கு தெரியும், நான் போனதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் வந்து எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல், எந்த விதமான இது இல்லாமல் எளிமைக்கு சொந்தக்காரராக இருப்பதனால தான் இன்றைக்கும் வந்து நம்ம அவரை வந்து கையெடுத்து கும்பிடுறோம். இத்தனை மனிதர்கள் வந்து இவ்வளோ வித்தின் த பிஸியஸ்ட் ஷெட்யூலில் வந்து அவர் வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்னாலேயே அது அவங்களுடைய தாராள குணத்தை காட்டுது. ஸோ நம்ம எவ்வளவு தான் நன்றி சொன்னாலும் அந்த மனிதருக்கு அது வந்து ஒரு இதுதான் சந்தோஷம். அடுத்தது நமது டைரக்டர், நல்ல ஒரு டெடிகேட்டட் டைரக்டர். அவர் வந்து சும்மெல்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு நம்மெல்லாம் 1 hour 2 hours 3 hours செஞ்ச வேலையை வெறும் 5 minutesல 10 minutesல வந்து பண்ணி முடிச்சிட்டார். விறுவிறுன்னு அவ்வளவு ஸ்பீடு, எக்ஸ்பிரஸ், ஹை ஸ்பீட். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி முடித்து வெறும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ரொட்டீன் ஒர்க். ஸோ அதையும் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம மிஸ் மீனாட்சி மேடம், அவங்களும் வந்து ஸோ நேற்றையிலிருந்தே வந்து நம்ம இந்த மை பாரத் மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆன் பிஹாஃப் ஆஃப் த எஸ்டீப்டு அன்னை ஃபாத்திமா காலேஜ் நம்ம சொல்லிக்கிறோம். இதெல்லாம் போக வந்து நமது கல்லூரியினுடைய என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் முனியாண்டி, அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ பம்பரமாக சுரண்டுக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எல்லா இதுவும் பண்ணுவார். கண்டிப்பாக நல்லா பண்ணுறார். ஸோ டெஃபினட்டாக ஆர்டிசிக்கு அனுப்புறதுலேருந்து இன்டகிரேஷன் கேம்ப்பு, அந்த கேம்ப்பு, இந்த கேம்ப்பு, யாருக்கிட்டலாமோ மூவ் பண்ணி நம்ம பையன்களை வந்து அனுப்பி விடுறதுல வல்லவர். ஸோ தேர் இஸ் அ மேஜிக்கல் பவர் இன் ஹிஸ் ஹேண்ட். அதில் நோ அதர் வே. அடுத்தது வந்து இதுக்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பா நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியது மிஸ்டர் ஃபாசில். ஸோ இஸ் அ மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ மை டியர் பிரதர் மிஸ்டர் ஃபாசில், ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது professors of various departments of our esteemed college, head of the department, my dear students. ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து நமது பீப்புள், எம்எல்ஏ, பீப்புள், ஃபார்மர் மினிஸ்டர் அவங்களுடைய பேச்சு அருமையாக இருந்துச்சு. அவங்க வந்து சிம்பிளாக பல உதாரணங்களை காட்டி அருமையாக நம்ம ஒரு 6 மாதத்தில் நடத்தக்கூடிய பாடத்தை ஒரு வித்தின் ஒரு 1/2 hourல வந்து எட்டிக்யூட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை அருமையாக நடத்தி கொடுத்து உங்களுக்கு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஹி ஹஸ் ஷேர்டு ஹிஸ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆக்டிவ் லிசனிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லிசனிங்கை பற்றி உங்களுக்கு வந்து அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து அடுத்தது நம்மளும் வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு இதை நடைமுறைப்படுத்துங்க. ஸோ ஆக்டிவ் லிசனிங்கிறது இட் இஸ் அ வெரி குட் டெமோ ஹி ஹஸ் கிவன் கிளியர்லி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஐ திங்க் he is the apt person for today's August occasion, My Bharat Madurai district
district level sports meet 2026. Thank you. Thank you, sir. Thank you for your versatile address. Now I request Mr. Sendil Kumar, sir, State Director, My Bharat, Chennai and Gujarat, to address the gathering. Please welcome, sir. அருமையான இந்த மாலை வேளையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய ஆர்பி உதயகுமார் சார் அவர்களே, ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன் டக்குன்னு ஷார்ட்டாக 2 minutes சாரை பற்றி. அதெல்லாம் சொல்லிட்டாங்க பிரின்சிபல். பீப்புள்ஸ் எம்எல்ஏ, பீப்புள்ஸ் லீடர்னு சொன்னாங்க. பீப்புள்ஸ் எம்எல்ஏனா நிச்சயமாக இந்தியாவிலே, ஏன்னா நான் பழகியிருக்கேன், ஃபஸ்ட்டு அவங்க 10 நாள் அரசு முறை பயணமாக இதுக்கு போயிருக்காங்க, லண்டன் எல்லாம் சுற்றியிருக்காங்க. அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அங்கேருந்து வர்றாங்க ராத்திரி. அடுத்த நாள் காலையில் நம்மளோட ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். இந்த தொண்டர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எங்களுடைய தென் மாநிலங்களுக்கான தொண்டர்களோட இது திருவாதூரில் சிப்பெட்டில் நடக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு அன்று காலையிலே வந்துட்டாங்க. நான் வந்து சொல்லியிருந்தோம் இது மாதிரி காலையில் வரணும்னு. 10 நாளுக்கு அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்ததுனால பேச முடியல. இருந்தாலும் மொபைலில் நான் மெசேஜ் போட்டு, அவர் சுந்தர்ராஜன் இருந்தாங்க, அவர்களுடைய பிஏ வந்து சுந்தர்ராஜன் இருந்தார், அவங்கள்ட்ட பேசி அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அன்னையிலிருந்து இன்று வரை நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சில பேர் மாறிடுவாங்க. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நல்ல அடிஷ்னல் கலெக்டராக இருப்பாங்க. இப்போ செக்ரட்டரி ஆனோன்னா ககன்தீப் சிங் பேடின்னு சார் இருக்கார், இன்னும் அப்படி தான் இருப்பார். அதேமாதிரி எப்போ பழகினாரோ கன்னியாகுமரியில் கலெக்டராக, இன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி செக்ரட்டரியேட் போகிறேன், எதிர்த்த மாதிரி ஒருவர் நின்று பேசிட்டு போவார். நான் செக்ரட்டரிலாம் இருக்க மாட்டார். மிக 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 எளிமையாக பழகக்கூடியவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அமைச்சர் அதனால் ரொம்ப நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களை அணுகலாம். நிச்சயமாக வரக்கூடிய காலத்திலே அவர்கள் அமைச்சராகவும் முதலமைச்சரும் இங்கே அழைத்து வருவேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது நடக்கும்ல? எங்க நிச்சயமாக, ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப எளிமை. எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நம்ம கூப்பிட்ருக்கோம். எப்போவும் அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மீண்டுமா எப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த ஒரே மாதிரி அது யாருக்கும் இருக்காதுங்க. நிறைய பேர்கிட்ட நான் பழகியிருக்கேன். நிறைய அரசு அதிகாரிகளும் சரி, அஃபீஷியல்ஸு, அரசியல்வாதிகள் நிறையா. நிச்சயமாக அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி MSW, மாஸ்டர் இன் சோஷியல் ஒர்க்கு, கல்லூரியில் படித்து முடித்து பிகாம் முடிச்சுட்டு சோஷியல் ஒர்க், நல்ல ரிசோர்ஸ் பர்சன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லிசன் பண்ணுங்கன்னே உங்கள் அத்தனை பேரையும் அவர்கள் பேசும்போது லிசன் பண்ண வச்சுட்டாங்க. நீங்கள் வேணா நம்ம லிசன் பண்ணல, அத்தனை பேரும் ஆக்டிவாக இருந்து லிசன் பண்ணீங்க. நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ ஒரு திறமை மிக்கவர்கள். ரிசோர்ஸ் ஏதோ ஒரு கல்லூரியில் வேறு எங்கேயாவது போயிருந்தால் இன்னும் பெரிய அளவில் ஆயிருப்பார்கள் அவங்க. ஸோ அவர்களை வரவேற்று கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்களுக்கு உளமாற எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு 2 நிமிஷம் தான் என்னை பார்த்தாங்க. டைரக்டராக இருந்துக்கிட்டு சார் சொல்லுவார், ஆர்டர் போடுவார். இன்றைக்கி தமிழகம் வந்து இந்த இளைஞர் நலத்துறையினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய இளைஞர் நலத்துறை இயக்குனராக தமிழகம், குஜராத், பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்துருக்கேன். தமிழ்நாடு வந்து அதில் முதல் இடத்துல இருக்குது. இப்போ ஒரு யூனியன் பட்ஜெட்டுக்காக குவிஸ் கான்டெஸ்ட் நடத்துனாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் சொன்னாங்க செந்தில் சூப்பர் ஸ்டார். இதே சொன்னாங்க. யார் என்ன, எனக்கு மேலே இருக்க அதிகாரி பிரியங்கா சௌஹான், IAS 2009 பேட்ச். அவங்க தான் இப்போ எங்களுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க டெல்லியில். பேசும்போது சொன்னாங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க. அதேமாரி நான் வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஸ்டில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒன்று நினச்சிக்குங்க, எல்லாருக்குமே பொருந்தும், நல்லா எல்லாருக்கும் பொருந்தும். நான் அப்படி தான் நினச்சிக்குவேன். இன்றைக்கி முதல் நாள் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஃபஸ்ட்டு டே வேலை கிடச்சி போனால் எப்படி இருப்போம்? 9 மணிக்கு வேணால் 8:30 போயிடுவோம், சுறுசுறுப்பாக இருப்போம். அந்த வேலையை சின்சியராக செய்வோமா மாட்டோமா? அதே தான். எந்த வேலை எந்த இதில் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி தான்டா வேலைக்கு சேர்ந்துருக்கோம். நான் கடைசி நாள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதே நினைப்போடு தான் அந்த ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால், பிளானிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைச்சிவிடும். கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம வந்து என்ன நினைப்போம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு 10 வருஷம், நம்ம பெரிய, அப்படியெல்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எங்கேயாவது நம்ம லேசினஸ் ஆயிரும், விட்டுறாதீங்க. தினமும் எந்திரிச்சோடனே இன்றைக்கி தான் முதல்ல அதை செய்கிறோம் என்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சார் இங்கே வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். மீண்டும் மீண்டும் நான் உங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்க வேண்டும். நீங்கள் இன்னும் பெரிய அளவில் வரணும் என்று வாழ்த்தி, நாங்கள் அனைவரும் உடனிருப்போம் என்று கூறி
உங்கள் மண்ணின் மைந்தர் அவர்களை மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம முனியாண்டி சார் சொல்லணும். சென்னையில் நாட்டு நலப்பணி திட்ட கூட்டம் நடந்தது. அப்போ தான் அவருக்கு தெரியும், ஓ நம்ம மதுரைக்காரர் தான் டைரக்டராக இருக்காருன்ட்டு. அவர்களுக்கு பல வசதிகளை நாம் அங்கே செய்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவரும் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் பழகிடுவார். ஆர்டி பரேட் நடந்தது, கவர்னர்கிட்ட போனோம், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கிட்ட போனோம். ஸோ எந்த நிகழ்ச்சியும் இருந்து பண்ணுறாங்க. அதுமாரி இந்த கல்லூரியும் எந்த இளைஞர் நலத்துறையினுடைய எந்த நிகழ்ச்சியிலையும் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரின்சிபல் சார்கிட்ட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much. Now it's time to distribute certificates and medals. First, we'll go with 100-meter competition in the district level sports meet 2026 conducted by My Bharat Madurai district held on 11/2/2026 to 12/2/2026 at Annie Fatima College of Arts and Science. First prize goes to Mr. T. Harikrishnan. I request our dignitaries. 100 meters, first prize secured by T. Harikrishnan. Please come forward. I request our dignitaries. Second prize goes to S. Rudal. S. Rudal, second prize for 100 meters. Please come forward. Students, make it fast. We don't have a whole day. Make it fast. Boys and girls, give them a big round of applause. Boys and girls, give them a big round of applause. Third prize goes to G. Kavendran. Third prize goes to G. Kavendran for 100 meters. Come forward. Next, 100 meters for girls. First prize secured by P. Pavitra for 100 meters. P. Pavitra, come on the stage. P. Pavitra. Boys and girls, give a big round of applause for P. Pavitra. Second prize secured by V. Dharni. Second prize by V. Dharni for 100 meters. Dharni, come forward. Prize goes to P. Ashika Sri for 100 meters. Ashika Sri, please come forward. Next we go with Silambam. Silambam first prize secured by C. Shiva. Please come forward. C. Shiva, make it fast. Second prize secured by R.V. Raja Yogeshwaran for Silambam. R.V. Raja Yogeshwaran have secured second prize. Third prize secured by A. Lakshmana Kumar for Silambam. Boys and girls, give them a big round of applause. A. Lakshmana Kumar. Next, for badminton winners, I request N. Santosh P. Kavendran. Please come forward. Winners in badminton. N. Santosh P. Kavendran. Next we go with badminton runner R. Ratish K. Tamilarasan. Badminton runners, please come forward. R. Ratish and K. Tamilarasan. Boys and girls, give them a big round of applause. Next we go with volleyball winners. I invite S. Aaron Rudolph, M. Prakash, Mohammad Rashid, Ishan, Kristen, Ashwin, Jivan, Ebison, Jafro, and Ashkin. Winners volleyball. Boys and girls, give them a big round of applause.
volleyball runner-up. Volleyball runner-up boys. Srimati Kalyani Mahalakshmi Shobala. Please come forward, everybody. Tug-of-war winners. Rupashri, Vijayalakshmi, Dharani, Pavitra, Jensi, Surya. Next, let me call out the names for slow cycling first prize. Indumadi slow cycling. P. Pavitra. P. Pavitra. हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव
शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। Jai Hind. Students, please be seated and wait until our guest leaves. Please be seated.